வெல்கம் டு ஜிடி லா ஸ்டடீஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜஸான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் லா காலேஜில் 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி டிகிரிக்கான ஃபஸ்ட்டு ரவுண்டு கட் ஆஃப் ஆனது வெளியிட்டிருந்தாங்க. இதன் அடிப்படையில் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் எந்த டேட்டில் வெளியிடுவாங்க, அது மட்டும் இல்லாத நான் இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கேன், நானும் வந்து லா காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் வந்து எனக்கு சீட்டு கிடைக்குமா என்ற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2022-2023 உடைய செகண்ட் பேஸ் கட் ஆஃப் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் பேஸ் கட் ஆஃப் வந்து இந்த இயருக்கு வந்து இந்த டேட்டில் தான் விடுவாங்க, இந்த டேட்டில் வந்து இவ்வளோ கட் ஆஃப் தான் எடுப்பாங்கன்றதை அந்த அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுவும் வந்து சேமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் வந்து நம்ம ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். இந்த பர்சன்டேஜ் இருந்தால் நம்ம வெயிட் பண்ணலாமா, இந்த பர்சன்டேஜ் வந்து வெயிட் பண்ண தேவையில்லையா, இல்லை வேறு ஏதாவது காலேஜில் வந்து சேர்ந்துக்கலாமான்ற ஒரு ஐடியாவை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கட் ஆஃப் இந்த 2024க்கான கட் ஆஃப் நீங்கள் ஆல்ரெடி இதை பார்த்துருப்பீங்க. இதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஆனது போயிட்டுருக்கு. 12/6/2024 வந்து இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ஆனது ஃபஸ்ட் ரவுண்டுக்கு முடியுது. யாரெல்லாம் இன்னும் லாகின் பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணலையோ அவங்க எல்லாம் தயவுசெய்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 2022-23 உடைய கட் ஆஃப் பார்க்க போகிறோம். 2022-23 உடைய செகண்ட் பேஸ் கட் ஆஃப் இது. ஃபஸ்ட் பேஸ் இல்லை, செகண்ட் பேஸ் கட் ஆஃப் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய பிடிஎஃப் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து டேட் வந்து வேரியஸ் ஆகும். செகண்ட் கட் ஆஃப் வந்து வெளியிட்டிருக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12/10/2022 வெளியிட்டிருந்தாங்க. இந்த 10வது மாதம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த 10வது மாதம் நம்மளுக்கு இந்த இயர் வருமானா அதற்கு முன்னாடியே என்னை பொறுத்த வரைக்கும் வெளியிட்டுருவாங்க. 10வது மாதம் வரைக்கும் போகாது. இப்போ இதில் ஓசி கேட்டகரியில் வந்துட்டு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க செகண்ட் பேஸ். இது வந்து 2022க்கான செகண்ட் பேஸ் கட் ஆஃப் இது. இதற்கான ஆன்லைன் வெரிஃபிகேஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் ஜாயினிங், அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்துட்டு இதில் என்ன கட் ஆஃபில் வந்து ஃபைனலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். 69, 80, 82.83. ஸோ நீங்கள் வந்து 80க்கு அபோவ் வச்சுருக்கீங்கனாலே 2022 பொறுத்த வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. ஆனால் வந்து 2023 வந்து டிஃபர் ஆகியிருக்கு. 2023-24 அகாடமிக் இயரை பார்க்குறது வந்து இதுவும் செகண்ட் பேஸ் கட் ஆஃப் தான். இது வந்து எப்போ வெளியிட்டிருந்தாங்கன்னா 28/7/2023. இந்த டேட் பேஸில் தான் வந்து நம்மளுக்கு செகண்ட் கட் ஆஃப் ஆனது வெளியிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் ஆஃப் இந்த இயர்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டேட் ஆஃப் ஜாயினிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, 18/6/2024 20/6/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே ஜாயின் பண்ணிடணும். இப்போ பர்டிகுலர் காலேஜில் நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, ஒரு ஆர்வத்தில் போட்டிருப்பாங்க. யாராவது சொல்லி நீ லா தான் படிக்கணுன்ற ஆர்வத்துலேயும் போட்டிருப்பாங்க, இல்லை நம்ம லா டிகிரி படித்தே ஆகணுன்ற ஒரு ஆர்வத்துலேயும் போட்டிருப்பாங்க. சில குடும்ப சூழ்நிலையாக சில பேர் வந்து நீ லா படிக்க தேவையில்லைன்ற ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தவங்க சொல்கிற பேச்சு கேட்டோ வேறு ஒரு டிகிரிக்கு வேறு ஒரு கோர்ஸ்க்கு வந்து சில பேர் மாறிடுவாங்க. அதே போல் அந்த டைமுக்குள்ளே அவங்களால ஏதோ ஒன்று ஃபேமிலி சுச்சுவேஷனால் அந்த ஜாயின் பண்ண முடியலன்ற பட்சத்தில் அந்த சீட் வேக்கன்சி இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து வெளியிடுவாங்க. அதே போல் இது வந்து எதுவுமே வந்து மேனுவல் கிடையாது, எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக் ஆன்லைன் மூடு தான் வந்து பண்ணுவாங்க. மேனுவலாக வந்து உங்களுடைய பர்சன்டேஜ் எடுக்கலாம் எடுக்க வேணான்றதை அவங்க சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு உங்கள் கட் ஆஃப்க்கு அப்புறம் என்ன கட் ஆஃப் வருதோ, இப்போ இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க அட்மிஷன் போகலன்னா நெக்ஸ்ட் கட் ஆஃப் என்ன இருக்குதோ அதை வந்து ஆன்லைன் ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். ஸோ 20/6/2024 மேலே தான் நம்மளுக்கு செகண்ட் கட் ஆஃப் ஆனது வெளியிடுவாங்க.
இப்போ 2023ல கட் ஆஃப் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓசி கேட்டகரிக்கு 93 பாயிண்ட் சம்திங் கொடுத்துருக்காங்க. பிசி கேட்டகரிக்கு வந்து 86 பாயிண்ட்ஸ் சம்திங் கொடுத்துருக்காங்க. பிசிஎம்க்கு அதே போல் கொடுத்துருக்காங்க. எம்பிசிக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏ கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்டி வந்து 75 வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் லிஸ்ட்டை வந்து 63 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா 9/8/2023 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இயர் வந்து இந்த டேட்டில் தான் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. மேபி வந்து இந்த மந்த்து வந்து லாஸ்ட்டு இல்லைனா வந்துட்டு ஜூலை மந்தில் ஃபஸ்ட்டில் வந்து செகண்ட் பேஸ் கட் ஆஃப் ஆனது வெளியிடுவாங்க. அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். இப்போ வந்து நான் இந்த மார்க் வச்சுருக்கேன், நான் வெயிட் பண்ணலாமா, வேறு டிகிரிக்கு சூஸ் பண்ணலாமா, இல்லை வேறு காலேஜோ இல்லை ப்ரைவேட் காலேஜோ நீங்கள் சேரலாமான்னு கேட்குறீங்கன்னா கன்ஃபார்மாக நான் சொல்கிறது தான் கரெக்டாக கட் ஆஃப் எடுப்பாங்களான்னா கிடையாது. ஆனால் இந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2022க்கும் 2023க்குமே நிறைய டிஃபர் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு 82, 83 அந்த மாதிரி இருந்தீங்கனால கூட வெயிட் பண்ணலாம். அதிகபட்சம் நீங்கள் 85 அபோவ் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் பேஸ் கட் ஆஃபில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த 81, 82, 83, 84 வந்து கொஞ்சம் டவுட்டு. ஆனால் வந்து 85, 84லேருந்து கூட வச்சுக்கலாம். 84லேருந்து நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செகண்ட் பேஸ் கட் ஆஃபில் இப்போ ஃபஸ்ட் பேஸில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா செகண்ட் பேஸில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த பிடிஎஃப் உடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து அது கன்வீனியண்ட்டாக இருக்குது, உங்களுடைய நாலேஜுக்கு வந்து இல்லை யோசித்து பார்த்துங்க. நீங்கள் யோசித்து பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிங்க. நான் சொல்கிறதால ஃபைனலாக நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்காதீங்க. நான் சொல்கிறதால வெயிட் பண்ணுங்கன்றதால நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. வெயிட் பண்ணாதீங்க, சீட்டு கிடைக்காது, ஏன் நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நான் வந்து அனலைஸ் பண்ணி ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறது ஃபைனலாகவும் வரப்போகிறதில்ல. இது வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு, மேனுவல் கிடையாது. யாரும் வந்து இதை டிசைட் பண்ணி இவ்வளோ கட் ஆஃபில் தான் இவ்வளோ எடுப்பாங்கன்றது செகண்ட் பேஸு கட் ஆஃப் சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு ஒரு ஒப்பீனியன் சொல்லலாம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன என்ன ஐடியா இருக்கோ நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்து எண்டு, நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டில் வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது வெளியிடுவாங்க. அதே போல் கட் ஆஃப் வந்து 80 அபோவ் இருந்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்க்கு வெயிட் பண்ணலாம், சீட் கிடைக்கும். அவ்வளோதான். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 பிடிஎஃப்க்குமான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது லீகல் சம்மந்தப்பட்ட ஒப்பீனியன் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் பண்ணனாலும் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.